அனைவருக்கும் வணக்கம். இறைவத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்று நாம் காணப்போவது 12 ராசிகளுக்கான பீஜ மந்திரம். அதை தான் பார்க்க போகிறோம். இந்த மந்திரம்ங்கிற சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை ஏன் நம்ம சொல்லணும், இந்த மந்திரம் சொல்வதனால் நமக்கு கண்டிப்பாக பலன் உண்டு, நிஜமாகவே பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகம் உண்டு. இந்த பீஜ மந்திரம் மட்டும் அல்ல, இது போன்ற நிறைய மந்திரங்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம், எல்லா பாடல்களுமே இருக்குது. அது எல்லாமே ஒரு மந்திர வடிவங்கள் தான். இப்போ எப்படி நம்ம மந்திர வடிவங்கள் நமக்கு பலன் அளிக்குதுன்னு சொல்கிறோன்னா, இப்போ வந்து நவடேஸ் வந்து சவுண்டு தெராப்பின்னு ஒன்று வருது. அதாவது ஒலி சிகிச்சை. எளிமையாக சொல்லணும்னா, நமக்கு ஒரு சில பாடல்கள் கேட்கும் பொழுது வந்து ரொம்பவுமே இனிமையாக ஃபீல் பண்ணுவோம். சிலர் வந்து எப்போவுமே ஐயோ சோர்வாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஒரு பாட்டு கேட்டாலே நம்ம மனசு வந்து தெளிவாயிடும், ஒரு புத்துணர்வு கிடைக்கும். இது எதனாலனா அந்த பாடலின் இசை, அந்த பாடலுடைய வரிகளாகட்டும் அல்லது இசைகளாகட்டும் நம்ம மனதின் உள்ள வர சென்று என்ன பண்ணும், நம்ம மனதையும் மூளையுமே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும். ஸோ அந்த நம்மளுடைய சவுண்ட், அதாவது ஒலிக்கு வந்து அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதனால தான் வந்து ஒலி சிகிச்சைன்னு இப்போ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நம்மளே வந்து நிறைய இடத்துல வந்து இளையராஜா பாடல்கள், இல்லாட்டி ஏஆர் ரகுமான், இல்லாட்டி எம்எஸ் விஸ்வநாதன் பாடல் கேட்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. சிலர்லாம் அந்த பாடல்கள் கேட்டாலே அவங்களுடைய பழைய கால நினைவுகளுக்கு போய் ஒரு மனதுக்கே ஒரு இதம் தரும். அதுபோல தான் இந்த மந்திரங்கள் எல்லாமே. இப்போ இந்த பீஜ மந்திரத்துக்கு வந்தோம்னா, இந்த பீஜ மந்திரங்கள் வந்து நமக்கு ஒரு நம்மளுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி அமைவதனால் அது நமக்கு ஒரு நல்ல அதிர்வலைகளை கொடுக்கும். இப்போ இதை ஏன் நான் ஒவ்வொரு ராசிக்கும் ஏன் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சிலருக்கு வந்து இளையராஜா பாடல்கள் கேட்க பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து வேறு இசையமைப்பாளர்கள், அதே மாதிரி சிலருக்கு ஒரு சில சிங்கர்ஸ் பிடிக்கும், ஒரு சில சிங்கர்ஸ் பிடிக்காது. இவங்களுக்கு ஒருத்தருக்கு பிடிக்கிற அதே சிங்கர் வந்து மற்றவர்களுக்கு பிடிக்காது. இதெல்லாமே அவங்களுடைய மனதை பொறுத்து தான் அமையும். அதுபோல தான் நம்மளுடைய ராசி அல்லது நம்மளுடைய ஜாதக கட்ட அமைப்புக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பீஜ மந்திரங்களை சொன்னோம்னா, அது நமக்குள்ள ஒரு நல்ல அதிர்வலை, நம்மளை சுற்றி ஒரு நல்ல அதிர்வலைகளை வந்து உருவாக்கும். காற்றில் வந்து அந்த அதிர்வலையை உண்டு பண்ணும். ஸோ நம்மளுடைய ஆறா சக்தி வந்து அது தூண்டப்படும். இப்போ இந்த மந்திரத்தை எப்போ உச்சரிக்கலாம், எத்தனை முறை உச்சரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மந்திரத்தை வந்து 108 முறை உச்சரிக்க வேண்டும். உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ, எனக்கு இப்போ தான் நேரம் கிடைக்கிது, இதுக்கு வந்து மனது அமைதியாக இருக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்துவதற்கு தான் இந்த மந்திரமே. அதனால் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ, இப்போ லேடிஸாக இருந்தால் எனக்கு சமைக்கும் போது டைம் கிடைக்கும், இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே சமைக்கலாமா, ஓகே. இல்லை நான் ட்ராவல் பண்ணுறேன், நான் ஒர்க்கிங் உமன், நான் பஸ்ஸில் போகும்போது பாட்டு கேட்டுகிட்டே போவேன், ஸோ அந்த மாதிரி டைமில் நான் சொல்லலாமா, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற டைமில் தாராளமாக சொல்லலாம். இதே தான் ஆண்களுக்கும் வேலைக்கு செல்லும் அந்த ஒரு பஸ் ட்ராவலோ ஏதோ ஒரு ட்ராவலிங் டைமில் இதே பைக் ஓட்டுறவங்க சொல்லிகிட்டே போவேனா, ஏன்னா நம்மளுடைய கவனம் வந்து சிதறும். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க சொல்லிக்கிட்டே போகலாம். வேறு எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள்லாம் சொல்லலாம். இல்லை தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி கூட சொல்லிவிட்டு கூட நீங்கள் படுக்கலாம். ஸோ ஒவ்வொரு ராசிக்கான மந்திரத்தை நான் இந்த ஸ்க்ரீனில் தரேன், அதை நீங்கள் பார்த்து எழுதி வைத்து கொள்ளுங்கள். மேஷ ராசிக்கான பீஜ மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் சௌம். ரிஷபத்திற்கான மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம். மிதுனம் ஓம் க்ளீம் ஐம் ஷௌம். கடகம் ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம். சிம்மம் ஓம் க்ரீம் ஸ்ரீம் ஷௌம். கன்னி ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம். துலாம் ஓம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம். விருச்சிகம் ஓம் ஐம் க்ளீம் சௌம். தனுசு ஓம் க்ரீம் க்ளீம் சௌம். மகரம் ஓம் ஐம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீம் சௌம். கும்பம் ஓம் க்ரீம் ஐம் க்ளீம். மீனம் ஓம் க்ரீம் ஐம் க்ளீம் ஸ்ரீம்.
ஸோ இந்த பீஜ மந்திரங்களை உங்கள் ராசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த மந்திரத்தை எடுத்து 108 முறை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் சொல்லிக்கிட்டே வாருங்க. உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. மனசும் அமைதி பெறும். பாசிட்டிவ் எனர்ஜி சொன்ன உடனே எப்படி வரும்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. நீங்கள் அதை நம்பிக்கையோடு சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லி முடித்த உடனே அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காற்று உங்கள் மேல் படுவதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். ஒரு ப்ரீஸ் வருது, இல்லை நீங்கள் சொல்லி முடித்தோடனே ஒரு மணி ஓசை கேட்பது, இந்த மாதிரிலாம் இருக்கிறதே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை உணர்த்துறது தான். அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத அது உணர்த்தும் தான். இதை நீங்கள் ஃபீல் பண்ணி நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே பலன் தரும். டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நினச்சி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலுமே மனதார சொன்னால் கண்டிப்பாக நடக்கும். நன்றி, வணக்கம். இது போன்ற இணையத்த பதிவுகளை பெறுவதற்கு இன்றைய இறையகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இது உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு பயன்பெறும் என்று நீங்கள் கருதினால் அவர்களுக்கும் இதை பகிருங்கள்.